ஹை பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஸ்டார் கம்பெனி பற்றி. ஸோ ப்ளூ ஸ்டார் அப்படின்றது ஒரு ஏர் கண்டிஷனிங் கம்பெனி, ஓகே, ஏர் கூலர் கம்பெனி. ஸோ இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஓகே, அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ப்ளூ ஸ்டார் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏசி கம்பெனி இவங்க, ஓகே. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ், ஏர் கூலர்ஸ், ஏர் பியூரிஃபையர்ஸ், வாட்டர் பியூரிஃபையர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேசட் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வச்சிருப்பாங்க, ஓகே. வாலில் இல்லாமல் சீலிங்கில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏர் கூலரை அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக நிற்கக்கூடிய ஏசி, ஓகே, அதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங். ஸோ ஆஃபீஸர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி வந்து மால்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் யூனிட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுல் டோட்டல் பில்டிங்க்குமே ஏசி ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் யூனிட். ஸோ அதுவும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இவங்களோட மேஜரான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் யூனிட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இதை நீங்கள் பெரிய பெரிய மால்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாலுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் இருக்கும், ஓகே. ஸோ இந்த செட்டப் வழியாக தான் வந்து ஒரு மால் இல்லாட்டி ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸுக்கே கூலிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இல்லாமல் வந்து எந்த விதமான ஆஃபீஸோ மால்ஸோ ஷாப்ஸோ எதுவுமே இல்லை. என் வீடு கூட பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னமும் சிட்டி டெவலப் ஆக தான் போகுது, இன்னமும் ஆஃபீஸஸ் டெவலப் ஆக தான் போகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் தான் ஒரு ஏசி வாங்குவாங்க, ஒரு ஏசி இருக்கும் ரெண்டு இருக்குது மூணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏசிஸ் இன்க்ளூட் ஆகினே தான் இன்க்ரீஸ் ஆகினே தான் போக போகுது, ஓகே. ஸோ இதை தவிர்த்து இவங்க பி டு பிலையும் இருக்காங்க, பி டு சிலையும் இருக்காங்க. பி டு சி அப்படின்றது நம்ம ஹவுஸ் ஹோல்ட், ஓகே. ஸோ நம்ம வீட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஏசிஸ், ஸோ ஏர் கண்டிஷனிங், ஏர் கூலர், ஏர் பியூரிஃபையர், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்ற சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தவிர்த்து ரெஃப்ரிஜிரேஷன்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுல இல்லை இவங்க, ஓகேங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா எதில் இருக்காங்கன்னா ப்ளூ ஸ்டார் வந்து கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம்ஸ் இல்லாட்டி மில்க் இதெல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணல இந்த சொல்யூஷன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் கூலிங் சொல்யூஷன்ஸும் இவங்க ப்ளூ ஸ்டார் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே, ஓகேங்களா. ஸோ ரெஃப்ரிஜரேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இதில் இல்லை, ஓகேங்களா. அதை அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத் செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது, ஓகேங்களா. ஸோ க்ரோத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஏர் கண்டிஷனிங்ல இருக்கு. ஸோ இவங்க தே ஆர் லைக் ரினவுண்ட் ஃபார் தியர் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸலன்ஸ். மார்க்கெட்ல இவங்களுக்கு ஒரு நல்ல நேமும் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுல இந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, இவங்களோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சேல்ஸ் வந்து டோட்டல் ஏசி சேல்ஸ்ல இவங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா பார்க்கலாம், ஓகே. ஸோ அதை நம்ம ஒரு தடவை தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் ஷேர் ஆஃப் ப்ளூ ஸ்டார் ஏசி இன் இந்தியா, ஓகே. ஸோ கரண்டா அவங்க என்ன சொல்றாங்க, ரூம் ஏர் கண்டிஷனிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து இது வந்து ரெசிடென்ஷியல் ஏசியில் மட்டும்தான், ஓகே. ஸோ மற்ற கமர்ஷியல் ஏசியில் வேற வேற செக்மெண்ட்ல வேற வேற பர்சன்டேஜஸ் வச்சிருப்பாங்க, ஓகே. ஸோ இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் எய்ம்ஸ் டு ஹேவ் 30 to 35% மார்க்கெட் ஷேர் இன் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டர்ல எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வேணும்னு சொல்லிட்டு இவங்க அதுவும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்டட் கம்பெனி, ஓகே, இந்த ஏசி கம்பெனிஸ்ல லிஸ்டட் கம்பெனி ரொம்ப கம்மி தான், ஓகே. ஸோ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டாஸ் இருக்காங்க, ப்ளூ ஸ்டார் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாரும் ஏசி செக்மெண்ட்ல யாரும் லிஸ்ட் ஆகல, ஓகே. ஆம்பர் என்டர்பிரைஸ் இருக்கு, ஆனால் இவங்க ஏசியா அப்படின்றது எனக்கு தெரியல, ஓகே. ஏசின்னு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி பிராண்டை நான் கேள்விப்பட்டதில்ல. ஸோ ஓரளவுக்கு ஃபேமஸ் பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா வோல்டாஸும் ப்ளூ ஸ்டார் தான். ஸோ இது ரெண்டுமே அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்டார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்டாரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு அவங்களோட சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2014 கிட்டத்தட்ட 3000 crore இருந்தது. இன்க்ரீஸ் தான் ஆகுது ஒரு வருஷமும் பாருங்க. ஒரு 200 crore, இங்கே ஒரு 400 crore, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 600, ஓகே. இங்கே ஒரு 300, திரும்பவும் ஒரு 600,
ஓகே. ஸோ கோவிட்ல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவிட் இல்ல. இது கோவிட்க்கு முன் இயர். ஓகே 5300 ஒரு 100 இன்கிரீஸ் ஆகுது. ஸோ கோவிட்ல மட்டும் தான் இது டிராப் ஆகுது 4200. அதனால நம்ம 2000 மார்ச் 2021 நம்ம வந்து நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் 6000 கிட்டத்தட்ட 8000 ஆ 9600 அதுக்கப்புறம் 12000 அப்படின்ற அளவுக்கு இதுங்க சேல்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேப்பிடா உங்களுக்கு இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, நல்லா ரேப்பிடா மூவ் ஆகுது. ஓகே. பிஃபோர் 2020 பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஒரு 100, 200, 300 அந்த மாரி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஏரியாலலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே 2000 ஓகேங்களா. திரும்பவும் வந்து ஒரு 1500 ஆ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 அந்த ரேஞ்சுல நல்லா ஃபாஸ்ட்டாவே மூவ் ஆகுது. ஓகே. ஸோ நம்ம கோவிட் இயர வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கவே முடியாது. 2021 நம்ப எடுக்கக்கூடாது. மீதி இயர்ஸ் வேணா பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான இயர்ஸ் வந்து இந்த ரீசென்ட் இயர்ஸ் வேணா சொல்லலாம். கோவிட்க்கு அப்புறம் இருக்கிற இந்த இயர்ஸ் வந்து கொஞ்சம் ரீசென்ட்டான இயர்ஸ். இந்த இயர்ஸ்ல வந்து எப்படி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க சேல்ஸ் வந்து 2025ல ஒரு 12,000 crore இருக்கு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,000 crore 11,100 crore இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து 875 தான் இருக்கு. ஸோ இது ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 கம்மியான ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே. ஸோ ஹார்ட்லி எவ்வளோ இருக்கும்னு வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கால்குலேட்டர்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 875 ஆ உங்களோட இதோட கம்பெனியோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை 11,000 கிட்டத்தட்ட 917 போடலாம். இன்டூ 100. ஓகே. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 7%ன்னு. ஓகே. ஸோ 7% தான் இருக்கு. ஸோ 7%ன்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான பெர்சன்டேஜ். ஓகே. ஆனா நம்ம இத எப்படி பார்க்கணும்னா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இவங்களோட ரா மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி காஸ்ட். ஓகே. ஸோ இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் இங்க இருக்கு. ஸோ மெட்டீரியல் பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 50% வந்துடுது. மேனுஃபேக்சரிங் பண்றது ஒரு 27% கிட்ட வந்துடுது. எம்ப்ளாயி காஸ்ட் ஒரு 8%, அதர் காஸ்ட் வந்து ஒரு 8%. ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் காஸ்ட்டே ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ நம்ப அ இந்த அமௌண்ட்ட நம்ம டார்கெட் எடுத்து பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ஒரு புவரான ஒரு அ நெட் ப்ராஃபிட் தான். ஓகே. இங்கேயே புவரா இருக்குன்னா, அப்ப இன்னும் கீழ நம்ம டவுன் த லைன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இன்னும் மோசமா தான் இருக்கும். ஓகே. நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 600 தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ 600ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். ஓகே. ஸோ அதுவும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நோட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு பாக்ஸ் இங்க போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் குரோத் எப்படி இருக்குன்னும் பார்க்கலாம். ஓகே. ஆ அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டோட குரோத் ஓகே. அது என்ன ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுது அப்படின்றதும் பார்க்கலாம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் குரோத் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் குரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேல்ஸ் குரோத் வந்து உங்களுக்கு இங்கேயே ஈஸியா அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல வந்து 14% தான் குரோத் இருக்கு. ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 17% அதாவது குரோத் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25% ஸோ இன்னும் ஃபாஸ்ட் ஆகுது. லாஸ்ட் லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் கிட்டத்தட்ட 24% இருக்கு. அதாவது அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல என்ன ஸ்பீட்ல குரோத் ஆகுறாங்களோ, அதே ஸ்பீட அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ஆஃப் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இவங்களுக்கு ஓகே. இவங்களுக்கு கிட்டத்தட்ட அ நம்ம இங்க நோட் பண்ணது 25% ஓகே. 25% குரோத்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டான குரோத். ஓகேங்களா. ஏன்னா யூசுவலி இந்தியாவோட குரோத் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7%, 8% இருக்கு. அப்படி குரோத் ஆவற இந்த கண்ட்ரில ஒரு கம்பெனி 25% வந்து குரோத் ஆகுது அப்புட்ன்னா, இட்ஸ் லைக் ஃபெனாமினல். ஓகேங்களா. சூப்பரா அவங்க குரோத் ஆகுறாங்கன்றது மீனிங். ஓகே. ஸோ குரோத் இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கு. பெர்சன்டேஜ் தான் இந்த கம்பெனிக்கு புவரா இருக்கு. ஓகே. அதுவும் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 591 டிவைடட் பை 11,968 ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 5% தான் இவங்களோட ஜிபி இருக்கு. ஸோ ஜிபின்றது தான் இவங்களோட ரொம்ப புவரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான். ஓகே. புவரா இருக்கு. ஸோ இதுவே சேல்ஸ் குரோத் வந்து சூப்பரா இருக்கு. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் குரோத் தான் புவர் இருக்கு. சாரி நெட் ப்ராஃபிட் புவரா இருக்கு பெர்சன்டேஜ். ஆனா நெட் ப்ராஃபிட் குரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஒரு வருஷமும் எப்படி குரோத் ஆகுதுன்னு. சரி அது இங்க கிளீனா குடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் குரோத்ன்னு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ப்ராஃபிட்டோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயரும் 20% அப்படின்ற மாரி இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் பீரியட் எடுத்தீங்கன்னா 32% இருக்கு.
லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 52% ஸ்பீட்ல இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா இவங்க வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகுது. அது நமக்கு ஈஸியாவே இந்த இடத்துல தெரியுது பாருங்க. ஓகே. உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா, ஓகே. ஸோ இது பாருங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 80 இருக்கு. ஒரு ஒரு வருஷம் மட்டும் டவுன் ஆகுது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 106, 123 106 123 போனாலே அது கிட்டத்தட்ட 16, 17% குரோத். 123 144, 190 ஓகேங்களா? இது கோவிட் இயர் ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இயர் மட்டும் தான் கொஞ்சம் புவரா பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஏறிடுச்சு 168. அதுவும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க ஃபெனாமினலா ப்ராஃபிட்ட குரோத் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ஃபெனாமினலா குரோத் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப்டர் கோவிட். ஓகேங்களா? ஆஃப்டர் கோவிட் இவங்களுக்கு குரோத் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இது எப்படி இந்த குரோத் வந்தது? ஓகே. அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்றத விட ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற நம்பர்ஸ் வச்சு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் குரோத் வந்து நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல 40% குரோத் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதுங்க எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இது ஒரு குரோத் கம்பெனி. ஓகேங்களா? இது ஒரு குரோத் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ குரோத் கம்பெனிக்கு பை நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிஇ தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 40, 50 பிஇ கன்ஃபர்ம்ட் இருக்கும். ஏன்னா, அ இட்ஸ் அ ஹை குரோத் கம்பெனி. ஸோ ஹை குரோத் கம்பெனி இருந்தாலே இது வந்து ஹை பிஇயா தானாவே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம நோட் பண்ண கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ இதுல இருக்க என்னென்ன விஷயம் இதுவரைக்கும் பார்த்தோமோ, அது வரைக்கும் நம்ம முதல்ல சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் சேல்ஸ் இஸ் லைக் ரியலி குட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ஓகே அதுதான் வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நம்ம இதான் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சூப்பரா இருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுது. ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுற கம்பெனினா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்ல. ஓகே. ஸோ நம்ம இதுக்கு தவிர்த்து பேலன்ஸ் ஷீட்ல இது எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கான்ற மாரி தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவர் 14லருந்து கிட்டத்தட்ட 23 வரைக்கும் அவங்க பெருசா ஷேர் எதுவும் இன்கிரீஸ் பண்ண மாரி இல்ல. பெருசாலாம் இல்ல. பட் பட் இந்த இயர் 23லருந்து ஓகேங்களா, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஓகே. ஸோ நம்ம அந்த டேட்டாவும் பார்க்கலாம். ஓகே. அது எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ப்ளூ ஸ்டார் ஷேர் இஷ்யூ ஓகே. ஸோ லேட்டஸ்ட் டேட்டா தான் வரும்னு நெனைக்கிறேன். இது ஓகே. அண்ட் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து போனஸ் ஷேர் குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ போனஸ் ஷேர்ன்றது 1:1 குடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் இருந்தா அது இன்னொரு ஷேர் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க 19 இருக்கிறது டபுள் ஆயிடுச்சு. ஸோ 19 ஷேர்ஸ் வந்து டபுள் ஆயி கிட்டத்தட்ட அது 40 38 அந்த ரேஞ்சுல இருக்கணும். ஸோ 40 இருக்கு. ஸோ நமக்கு அது ரொம்ப நம்ம சர்ச் பண்ண வேணாம். பட் இது வந்து போனஸ் ஷேர்னால தான். போனஸ் இஷ்யூ பண்றதுல எந்த விதமான யூஸும் பெருசா கிடையாது. ஓகேங்களா? இருக்கிற ஷேர் டபுள் ஆகும். அவ்வளோதான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களோட இபிஎஸ் டிராப் ஆகும். ஸோ இது டிராப் ஆகுதான்னு பாருங்க. யூசுவலி இபிஎஸ் டிராப் ஆகணும். ஓகே. ஸோ மத்தபடி இந்த போனஸ்னால வந்து எந்த விதமான யூஸும் இல்ல. ஓகேங்களா? ஸோ கம்பெனிக்கு வந்து கேஷ் ஃப்ளோவும் உள்ள எதுவும் வராது. போனஸ் இஷ்யூ பண்றதால. ஸோ இது இது நம்ம விட்டுலாம். ஒண்ணும் பெருசா இல்ல இதுல. ரிசர்வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு நல்ல ரிசர்வாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பாருங்க 400 இருந்த ரிசர்வ் வந்து அவங்க நல்லா 3000க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 2600 crore அவங்க எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பாரோயிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 500 பாரோயிங்ஸ் இருந்தது. அவங்க அத நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பாரோயிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நல்லா ரெடியூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, நல்லா கன்சிஸ்டன்ட்டா ஏறினே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பாரோயிங்ஸ் அவங்க அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஏன்னா பாரோயிங்ஸோட அமௌண்ட்டே 380 crore. அவங்க கிட்ட இருக்க ப்ராஃபிட்டபிலிட்டி 590 crore. ஸோ ஈஸியா அவங்க நெனச்சாங்கன்னா, அந்த பாரோயிங்ஸ அவங்க பே பண்ணலாம். அவங்க ஒருவேள அந்த மாரி பே பண்ணிட்டாங்கன்னா, இந்த 49 crore ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு மிச்சமாயிடும். ஓகேங்களா? அவங்க இத இத பே பண்ண வேணாம். அப்பன்னா, இந்த நெட் ப்ராஃபிட் இன்னும் கூட அது ஹையரா போகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 640க்கே அது போயிடும். ஓகேங்களா? ஸோ அவங்க நெனச்சாங்கன்னா, நெட் ப்ராஃபிட்ட பூஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் ஈஸியாவே இருக்கு. ஃபியூச்சர்ல அவங்க கடன் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்க நல்லா கடன் வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1500 crore தான் இருக்கு. அந்த அசெட்டுக்கு 380 crore தான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து கடன் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களுக்கு தேவைப்படுது, குரோத் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க ஈஸியா கடனும் வாங்கலாம்.
ஸோ இது தவிர்த்து வேற எங்க இந்த சம்பாதிச்ச பணத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2600 crore அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டா. அந்த பணத்த அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிவிடெண்டா குடுக்குறாங்களா பார்க்கலாம். அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட பாதிய வந்து அவங்க டிவிடெண்டா குடுத்துடுறாங்க. ஓகே. ஹால்ஃப் ஆஃப் தியர் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது வந்து டிவிடெண்டாவே போயிடுது. ஓகே. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு டிவிடெண்டும் இந்த கம்பெனிலருந்து கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷேருக்கு ₹8 ஆவது டிவிடெண்ட் கிடைக்கும் போல இருக்கு இந்த கம்பெனில. ஓகேங்களா. பட் கம்பெனியோட பிரைஸ் எங்கேயோ அதிகமா இருக்கு. பட் ₹8 டிவிடெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் அ குட் ஹெல்த்தி கம்பெனி. ஏன்னா டிவிடெண்டும் தராங்க. அது தவிர்த்து அவங்க ரிசர்வும் இன்கிரீஸ் பண்றாங்க. கடனும் வாங்கல. அசெட்ஸும் அவங்க பெருசா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் அவங்க அசெட் வாங்கியிருக்காங்க. 250 crore 1500 crore போயிருக்கு. அப்படின்னா அது வந்து 6 டைம்ஸ் வந்து அவங்க 6x அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஜஸ்ட் அ மினிட். ஸோ அவங்க அசெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஓகே 6 டைம்ஸ் வந்து அசெட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட. ஸோ அவங்க அவங்க சேல்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா அசெட்டும் சேல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3000 crore 12,000 crore ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சேல் பார்த்தீங்கன்னா வந்து 4x. ஸோ அவங்க எக்ஸ்ட்ராவே அசெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதிகமாவே அசெட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. ஸோ இது தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட அதர் அசெட். ஏன்னா இருக்கறதுலே அவங்க இந்த அமௌண்ட் தான் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க சம்பாதிச்ச பணத்துல அசெட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது ஓகே. பட் இன்னமும் ஓகே இந்த நம்பர் எப்படி பார்த்தீங்கன்னா 6000 crore இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே 6000 crore எப்படி இருக்குன்னா, அவங்க இன்வென்டரி அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா ஏசி கம்பெனி இவங்க. அவங்க இன்வென்டரி புரொடக்ஷன் பண்ணி வச்சிருந்தா ஆகணும். கிரெடிட் சேல்ஸ் பண்றாங்கன்னு தெரியுது நமக்கு. கேஷ் ஒரு 400 crores இருக்கு. இதெல்லாம் நார்மல் ரன்னிங் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஓகே. வேற எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இவங்க குரோத் ஆக ஆக இன்வென்டரி, ரிசீவபிள்ஸ் எல்லாம் அதிகமா தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுவும் அதிகமா தான் ஆகுது. ஓகே. ஸோ இது ஒரு நார்மலான விஷயம். இத பத்தி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஓகேங்களா. லயபிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4800 crore இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரேட் பேயபிள்ஸ்னா கடன்ல மெட்டீரியல்ஸ் வாங்குறது. அது ஆப்வியஸ்லி இன்கிரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா. மத்தபடி வேற ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இவங்க நல்ல கம்பெனியான்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையிலுமே இந்த கம்பெனி இட்ஸ் லைக் குட் கம்பெனி. ஓகே. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்ல போயிருக்கு. அ ல இது அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது 2xே போயிருக்கு. சேல்ஸ் குரோத் சூப்பரா இருக்கு. நெட் ப்ராஃபிட் அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஓகே. பட் நெட் ப்ராஃபிட்டோட குரோத்துமே அமேசிங்கா சூப்பரா இருக்கு. ஓகே. நல்ல ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுறாங்க. ஓகே. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இட்ஸ் அ குட் கம்பெனியா தான் இருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த மாரி ஏசி கம்பெனில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதர் இன்கமும் ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா, ஒன்ஸ் ஏசி சேல் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஏஎம்சி கான்ட்ராக்டும் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஆன்கோயிங் மெயின்டனன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு அதர் இன்கம் நார்மலும் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாரி இன்கமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி இயர் இன்கிரீஸ் ஆயினே தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏஎம்சி கான்ட்ராக்ட் வகையும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்கம் வருதுன்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. அது இங்கேயும் இன்க்ளூட் ஆயிருக்கலாம். இல்ல இங்கேயும் இன்க்ளூட் ஆயிருக்கலாம். அது நமக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அவங்களுக்கு அதர் இன்கமும் நல்லா தான் ஏறுது. ஓகே. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இட்ஸ் அ குட் கம்பெனி. பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் கம்மியா இருக்கு. ஆனா குரோத் வந்து அமேசிங்கா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிய வந்து எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனி வாங்கலாமா, வேணாமான்றத பார்த்துக்கலாம். இன்வெஸ்டர் ஓகே. இது ஒரு முக்கியமான செக்ஷன். இன்வெஸ்டரையும் பார்த்துக்கலாம். இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ஓகே. ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. இப்பவும் கிட்டத்தட்ட அதே தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 2% தான் அவங்க ஷேர் வித்திருக்காங்க. மத்தபடி தே ஆர் லைக் கன்சிஸ்டன்ட்லி அவங்க தான் ஷேர் வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ஓரளவு கன்சிஸ்டன்ட்டா தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கோவிட்க்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க வாங்குறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஷேர் வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எஃப்ஐஐஸ் நெறைய ஷேர் வாங்குறதும் ஒரு நல்ல விஷயம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வாங்குறாங்கன்னா, அவங்க ஒண்ணும் பெருசா வாங்கல இந்த கம்பெனி. 3% தான் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி 30% வச்சிருந்தாங்க ஷேர. இப்ப அத கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளமும் பெருசா இல்ல. ஸோ இதுல குட் திங் என்னன்னா, ப்ரமோட்டர் இந்த கம்பெனி இன்னும் நம்புறாங்க. அதனால தான் வச்சிருக்காங்க ஷேர. எஃப்ஐஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கம்பெனி மேல ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அதனால தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10% அந்த மாரி வச்சிருந்த ஷேர்ஸ 17% இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா. லாஸ்ட்டா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, ஆ இவங்களோட
சார்ட். ஓகே, சார்ட். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர் சார்ட் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கும் தெரியும். ஸோ 5 இயர் சார்ட் எடுத்துக்கலாம். அது தவிர்த்து அதோட இவங்களோட சம்மரி இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை பார்த்துலாம். இவங்களோட கரண்ட் பிஇ 57. ஓகேங்களா. லாஸ்ட் 3 இயரில் இவங்களோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 59, 65, அதுக்கப்புறம் 49. ரஃபாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியும் ஒரு 50 பிஇலேயே தான் இவங்க மூவ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இல்லை 15 சொல்ல முடியாது. நம்ம ஒரு 60 பிஇல தான் அவங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக மூவ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 60 பி நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பி. ஸோ அவங்க இப்போ ஷேர் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்றதான் மீனிங். ஓகேங்களா. ஆவரேஜ் விட நீங்கள் இங்கே பார்த்தாலும் தெரியும் பாருங்கள். ஸோ இவங்களோட மீடியன் பி பார்த்தீங்கன்னா 65. ஓகேங்களா. மீடியனாக இவங்களோட பி 65. ஓகே, அதுதான் இந்த டாட்டட் லைன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைனுக்கு கீழே வந்ததுன்னா நம்ம வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்த சார்ட்டும் பார்க்கலாம், 3 இயர் சார்ட் கூட பார்க்கலாம். ஸோ 3 இயர் மீடியன் பி பார்த்தீங்கன்னா 68 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஇ வந்து 57.6. ஓகேங்களா. ரொம்ப பெரிய லெவலில் வந்து சீப்பாக இல்லை. ஓகே, அவங்களோட நார்மலாக பிஸ்னஸோட இப்போ சீப்பாக இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கு இது உங்களுக்கு இது ப்ராப்பர் வேல்யூஷன் தான் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக இது ஒன்றும் ப்ராப்பர் வேல்யூஷன் தான் இருக்குது. எப்போ இந்த பிஇ கம்மியாகுதோ, ஓகேங்களா, எப்போ இந்த பிஇ கம்மியாகுதோ இந்த கம்பெனிக்கு ஒரு 50 அது மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஒரு 50 இல்லை ஒரு 45 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி அந்த டைம் ஆஃப் பிஇல நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த மாதிரி பிஇ வருமா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். நமக்கு டவுட்டு. ஓகே, அது நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா விட்டுருங்க. இது ஒரு அவுட்லயர். ஓகே, இந்த டேட்டா விட்டுருங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த கம்பெனிக்கு பாருங்க, நீங்கள் ஒரு 45, 50 பியில் வாங்கலாமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போனா வருதான்னு பாருங்க. எப்பவுமே 57 அதுலேயே இருக்கு. சரி, ஒரே ஒரு டைம் ஜூலையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 பிஇ செப்டம்பரில் வந்திருக்கு. 50, 45, 50 வந்திருக்கு. ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் வந்து இந்த கம்பெனியை தாராளமாக வாங்கலாம். 40, 50 அந்த டைமில். ஓகே, 40 to 50 ரேஞ்சில் பிஇ இந்த கம்பெனியோட பிஇ வந்துன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, 40 to 50 பிஇ. ஓகே, அதுதான் இதோட கன்சிடரேஷன் ரேஞ்சு. ஓகே, அது கீழே போகுமானா அது கீழே இது போகவே மாட்டுது. அது க்ளீனாகவே இந்த லைனில் தெரியுது. ஸோ 40 கீழே தொடவே மாட்டுது இந்த கம்பெனின்றது நமக்கு க்ளீனாக தெரியுது. ஓகேங்களா. ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் தான் 40 போகுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50 அந்த ரேஞ்சில் வந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். ஓகே, 50 ரேஞ்சில் வந்தால் கூட வாங்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கேருந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பிஇ இறங்கவே இல்லை. ஓகே, 60லேயே போயின்னு இருக்குது இந்த கம்பெனி. 60, 70, 77 அப்படிலாம் போகுது. 80. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக 55 போயிருக்கு. அண்ட் நவ் 57 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பி அப்படி தான் நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கலாம். ஓகே, ஸோ 50 பி இருந்தால் நம்ம இதை வாங்கலாம்னா அப்போ நமக்கு எப்படி இதை நம்ம வேல்யூவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதை வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே தான் இருந்தது. ஓகே, ஓகே, டன். ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ப்ரைஸை வந்து ப்ரைஸ் அப்படின்றது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான். பிஇ அண்ட் மல்டிப்ளைடு பை இபிஎஸ். ஓகே, அண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இவங்களோட கரண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 இருக்குது. ஸோ 29 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கம்பெனி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ரேஞ்ச் வந்து நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு 40 to 50 அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 45ல இது வந்தால் கூட வாங்கலாம் நீங்கள். ஓகே, 45ல வந்தால் வாங்கலாம். ஓகே, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அது அந்த பிஇக்கு வந்தால் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ரவுண்ட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா. ஓகே, ஸோ 30 into 45. ஸோ 1350 வந்தாலும் இந்த கம்பெனி வந்தாலும் நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஐடியலாக நீ இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து போக மாட்டேது கீழே. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் கன்ஃபார்ம்டாக கன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைஸில் கூட 50 பியில் கூட இதை வாங்கலாம். 50 பினா 1500. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் வந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே, இந்த கம்பெனியை வாங்கலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கா அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். அது வந்திருக்கா அப்படின்னு 1530 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அது கீழே போக மாட்டுது. அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நீங்கள் எடுக்க முடியுது. ஏன்னா அங்கெல்லாம் பிஇ கம்மியாக இருந்திருக்கும். இந்த கம்பெனியோட பிஇ பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பார் தான் இந்த பிஇ, சாரி இபிஎஸ். ப்ளூ கலர் பார் எல்லாம் இந்த கம்பெனியோட இபிஎஸ். அது இன்க்ரீஸ் ஆகினே தான் போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ண
இந்த கம்பெனி உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஓகேங்களா? நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா கம்பெனி வெயிட் பண்ணாது. கம்பெனியோட பிரைஸும் வெயிட் பண்ணாது. ஏன்னா குரோத் ஆகினே இருக்கும்போது இந்த பிரைஸ் கீழ விழும், கீழ விழும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணியே இருக்க வேண்டியதுதான். இது குரோத் கம்பெனிங்களோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பிரைஸ்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்படி வாங்குனீங்கன்னா இது ஃபியூச்சர்ல எங்க போகும்? ஓகே. இது நம்ம வாங்குற பிரைஸ். ஓகே. ஃபியூச்சர்ல இது எங்க போகும் அப்படின்னு வேணா அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம ஒரு கால்குலேஷன் போடலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன கால்குலேஷன் போடுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபியூச்சர்லயே நம்ம என்ன பண்ணலாம், அசம்ப்ஷன் வந்து இது ஒரு 45 பி நம்ம வாங்கின பிலே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இபிஎஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? இபிஎஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ப்ராஃபிட் குரோத் வந்து 40%. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது 29ல இருக்குது இந்த இபிஎஸ். ஓகே. ஸோ ஒரு 3 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கூட, இந்த கம்பெனியோட ஒரு 3 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்றீங்க. இதே மாதிரி கம்பெனி குரோத் ஆகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. அசியூம் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த 29 எடுத்துக்கலாமே. 29 இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 40% குரோத் சொல்றாங்க. அவ்வளவானா நமக்கு நெட் ப்ராஃபிட் குரோத் நம்ம ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 30 ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா குரோத் இங்க வந்து 5 இயர்ஸ் குரோத் 30% குடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட்லயாவது இது குரோத் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்டூ போட்டுக்கிறேன். இன்டூ போட்டா தான் இது ஈஸியா வரும். இன்டூ 1.3 நெக்ஸ்ட் இயர். ஓகே. 1 இயருக்கு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அடுத்த வருஷம் இதோட இபிஎஸ் இப்படி இருக்கும். 1.3 அதுக்கு செகண்ட் இயர்ல இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல இப்படி போயிடும். ஓகேங்களா? அப்பனா இந்த இபிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 60 நம்ம ரஃபாவே எடுத்துக்கினா கூட ஒரு 16 கூட எடுத்துக்கோங்களேன். 60 இபிஎஸ் இது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு எடுத்தோம்னா, இப்போ நம்ம டேபிள்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு கான்செப்ட் தெரியும். சப்போஸ் இது 16 நம்ம எடுத்தா கூட 45 பின்னு நம்ம லோவர் பிஇ எடுத்தா கூட ஓகே இந்த கம்பெனி இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல 45 இன்டூ 60 போட்டீங்கன்னா இந்த கம்பெனி தாராளமா 2700 போயிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு இல்ல எனக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோலாம் போகாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் ஓகே. நீங்க ஃபீல் பண்ணாலும் இது 40 பின்னு எடுத்து ஓகே. அதாவது பி இன்னும் கம்மியாகுதுன்னு எடுத்து இது பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம எடுத்தா கூட அப்படி பார்த்தீங்கன்னா கூட இது 2000க்கு போயிடும். ஸோ நீங்க இன்னைக்கு வாங்குற பிரைஸ்ல இருந்து கன்ஃபார்ம்டா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இது மேல தான் போகும். ஓகே. ₹400 உங்களுக்கு அப்படி வச்சீங்கன்னா கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 400லாம் ஒரு ப்ராஃபிட்டா நீங்க கேட்கலாம். 400 டிவைடட் பை 1600 இன்டூ 100 போட்டா 25% ப்ராஃபிட் இன் 3 இயர்ஸ். ஒரு வருஷத்துக்கு நீங்க அப்ராக்ஸிமேட்டா போட்டா கூட 8% இது இந்த கம்பெனி போறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ் 2000 ஈஸியா தொற்றும். 2700 இது 3 இயர்ஸ்ல. நான் சொல்றது 3 இயர்ஸ் டைம்ல தொடும். மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன சொல்றாங்க? இப்போ இந்த கம்பெனியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ளூ ஸ்டார் ஓகே 18 அன்னைக்கு ஜூன் நேத்து பிரைஸ் போல இருக்கு இது. ஓகேங்களா? நேத்தோட பிரைஸ் போல இருக்கு. ஓகே. ஸோ நேத்து பிரைஸோட 1600 இருக்க அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து எல்லா அனலிஸ்டும் என்ன சொல்றாங்க? இந்த பிரைஸ் வந்து ₹2000 போகும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 1 இயர்லயே 20% டச் பண்ணணும்னு நெக்ஸ்ட் 1 இயர்ல டச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ₹2000 டச் இருக்காங்க. சில பேர் 2300 போகும்னு சொல்றாங்க. சில பேர் 1000 இருக்கிற 1400 போகும்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கீழ இறங்கும் இந்த பிரைஸ் அப்படின்னும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் பெசிமிஸ்டிக்கா இருக்கிறாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ ஆவரேஜ் இந்த அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 அனலிஸ்ட் இந்த கம்பெனி அனலைஸ் பண்றதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து ஆவரேஜா வந்து ஒரு ₹2000 டச் பண்ணும் அப்படின்றத அவங்க ஆவரேஜா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20% இங்கேருந்து ரைஸ் ஆக போறதுன்றது நமக்கு ஓரளவு கிளியரா தெரியுது. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு இந்த கம்பெனில. ஓகே. என்ன ஒரே ஒரு விஷயம் ஃபேவரபிளா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட். ஓகே. மத்தபடி இந்த கம்பெனி இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே. குரோத் கம்பெனி. ஸோ இத நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த கம்பெனிய. ஓகே. இட்ஸ் அ குட் கம்பெனி அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த கம்பெனி வாங்கலாமா, வேணாமான்றத விட, ஓகே எப்படி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னா நீங்க கேளுங்க. நாங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்றோம். தேங்க் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.